இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற தலைவர் அவர்கள் அந்த முழக்கத்திற்கு இணங்க இன்றைக்கு வீடு வீடாக சென்று அந்த வீடுதோறும் வீடுகளில் உள்ள பொதுமக்களை சந்தித்து கழக அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவிற்கு வந்து அடைந்திருக்கின்றது அதெல்லாம் அவர்களுக்கு தெரியுமா, அதில் பயனடைந்திருக்கின்றன கேட்டறிந்து இன்றைக்கு அவர்களும் மனவந்து அந்தந்த திட்டங்கள், இந்த மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி போன்ற எல்லா திட்டங்களும், தங்க மகன் திட்டம், இது போன்ற எல்லா திட்டங்களிலும் எங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நேரடியாக கழக அரசின் சார்பில் திட்டங்களின் அடிப்படையில் எங்களுக்கு பயனடைந்திருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்து இன்றைக்கு அவர்களும் மனவந்து இந்த நம்முடைய இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு உறுப்பினராக தாங்களை பதிவு செய்து கொள்கின்றோம் என்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக சேர்க்கின்ற பணியை தொடங்கி இருக்கின்றோம். இதனுடைய சைதை சட்டமன்ற தொகுதியில் 169வது வார்டு, இந்த வார்டின் மாமன்ற உறுப்பினராக நான் இருக்கின்றேன். இந்த வார்டில் இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய மாமன்ற உறுப்பினராக இருந்து நாங்கள் கழக அரசின் சார்பில் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களும் இன்றைக்கு எல்லா பகுதியிலும் நிறைந்திருக்கின்றது. பொதுமக்களும் மிக சந்தோஷமாக, கழகத் தொடர்களும் பொதுமக்களும் சந்தோஷமாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்றைக்கும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு நாங்கள் பக்குவமாக இருப்போம் என்று சொல்லி இன்றைக்கு கழகத்தில் இன்றைக்கு உறுப்பினராக தாங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர். வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கும் அளவிற்கு திமுக பரிதாப நிலைக்கு சென்றுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. அவருக்கு கையாளாக அவருக்கு இது பொறாமையாக பார்க்குறாரு. என்ன இப்படி நாங்கள் மக்களை நேரடியாக சந்திக்கிறோம்னா மக்களுக்கான திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தியிருக்கின்றோம். மக்களும் எங்கள் அரசை வரவேற்கின்றார்கள். அதனால் நாங்கள் எப்படி சொல்லுவாங்களே, நாங்கள் நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு நாங்கள் மக்களிடம் சென்று நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசின் சார்பில் நாங்கள் அறிவித்த திட்டங்களெல்லாம் நீங்கள் பயனடைந்திருக்கிறீர்களா என்று கேட்கின்றோம். அவர்களும் இப்போ நாங்கள் உங்கள் எதிர்க்க தான் கேட்டேன். அவர் நாங்கள் புதுமை நம்முடைய மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் நான் மாதம் 1000 ரூபாய் பணம் வாங்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதனால் உங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்கின்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்கிறீர்களான நாங்கள் சேருகிறோம் என்றார்கள். இது நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் செய்த திட்டத்தினால மக்களை நேரடியாக சந்திக்கிறோம். அவங்களால எந்த திட்டமும் மக்களுக்கு செய்ய முடியல. அவங்க எந்த முகத்தோடு மக்களை பார்ப்பாங்க. அதனால் அந்த பொறாமையில் அவர் சொல்கிறார்.